ஜெம் டிவி நேயர்களே, முதற்கண் வணக்கம். இன்று பைபிளிலிருந்து சில வசனங்களை நான் கூற விரும்புகின்றேன். அந்த வசனத்தில் யாத்திராகமம் 20:5 யாத்திராகமம் 20:5 எக்ஸோடஸ் 20 verse 5 அதிலிருந்து நான் கூற விரும்புகிறேன். அதில் என்ன கூறுகின்றது என்றால், என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். எப்படி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று பைபிள் கூறுகிறது. நீங்க கேட்கலாம், 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறதா இருக்கிறதுன்னா அது எதனால அப்படின்னு கேட்கலாம். நாம இறைவனை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போறாது, தேவனை, இயேசுவை, அவருடைய கட்டளைகளை நம்ம கையாளாக விட்டால், நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால் எனக்கு நான் எந்த வசனமும் கட்டளைகளையும் நான் கையாள வேண்டியது அதிகமா தேவையில்லை என்று எண்ணாதீர்கள். இது பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் இன்னும் சிலருடைய வாழ்வில் இது ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. பகைக்கிறவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். அப்போ இது ஒரு சாதாரணமா நீங்க எடுக்கக்கூடாது. ஆமா, இது உண்மையிலே இந்த வசனம் இந்த காலத்தில் பொருத்தம் வருமா என்று கேட்டால், அவங்க செய்த பாவத்துக்கு தான் வரும், இது தேவையில்லை என்று சிலருடைய கருத்தாக இருக்கலாம். சிலருடைய கருத்து இந்த பைபிள் பிரகாரம் நான் சொன்ன வசனங்கள் பிரகாரம் இருக்கும் என்று கூறுவார்கள். 2 கருத்துக்களையும் ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் உண்மையில் இறைவனுடைய தேவனுடைய கட்டளைகளை மீறினால் அந்த பகைக்குவது 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறது இன்றும் இருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. நான் நிறைய குடும்பங்களில் நான் இதை பார்த்திருக்கிறேன். ஐயா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, ஆனாலும் தலைமுறையா பிரச்சனை இருக்கேன். ஆமா, வசனம் பொய்யாகாது ஐயா. என்னதான் ஏற்றுக்கொண்டாலும் கட்டளைகளை மீறுகின்ற பொழுது அங்கே இந்த வசனங்கள் அங்கே எதிரொலிக்கும். இல்லை, இந்த காலத்தில் கிடையாது என்றால் அது அவருடைய விருப்பம், அதை நான் மறுப்பதற்கில்லை. இருந்தாலும் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பது. அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தலைமுறைகளை விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கிறது. பலவிதமான தண்டனை வருகிறது தலைமுறையாக. அதனால தான் கூறுகிறார், இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம இன்னைக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அது தலைமுறையை பாதிக்கும். இல்லை, முற்றிலும் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை, இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தகப்பன் தாய் செய்த பாவம் பிள்ளைகள் வருகிறது, பிள்ளைக்கு வருகிறது. இல்லையா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இனிமேல் இல்லை. சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இனிமேல் இல்லைதான். பிறகும் பாவம் செய்தால், இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, பாவங்கள் போய்விட்டது, ரைட், உண்மைதான். பிறகும் பாவம் செய்தால் தலைமுறை வரும். 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிப்பது மறுபடியும் வந்து கொண்டுதான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால்தான் நான் கூறுகிறேன், இந்த வசனம் சாதாரண வசனம் அல்ல, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வசனம். என்னை பகைக்கிறவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு இதை தவிர்க்கணும். அந்த கட்டளையில் மீறுவதை தவிர்க்க வேண்டும். தவிர்த்தாலே நாம இந்த தலைமுறைகள் நன்றாக இருக்கும்.
எவ்வளவு நீங்க கஷ்டப்படுவீங்க இந்த உலகத்துல. போராடி வாழுகிறீர்கள். சாதாரண வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு சமயத்திலும் போராடுகிறீர்கள். ஜீவனையோடு பணத்துக்காக போராடுகிறீர்கள். குழந்தை கல்விக்காக போராடுகிறீர்கள். சொல்லுங்கள். வேலை வாய்ப்புக்காக போராடுகிறீர்கள். குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும் போராடுகிறீர்கள். மனைவி நல்லா இருக்க வேண்டும், ஹஸ்பண்ட் நல்லா இருக்க வேண்டும் போராடுகிறீர்கள். எவ்வளவு விதமான உழைப்பு. அந்த உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பா? உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நிறைய கஷ்டப்படுறீங்க. நிறைய நீங்க செல்வந்தரா இருக்கலாம், இன்னும் ஏழையாகவும் இருக்கலாம், நடுத்தரமாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே என்னை பகைக்கிறவர்களை நான் விசாரிப்பேன் என்று சொல்கிறார் 3ஆம் 4ஆம் தலைமுறை. அதுல பணக்காரர்களோ ஏழையோ நடுத்தரமோ என்று விதி விலக்கு அல்ல. நீங்க சொல்லலாம், ஐயா ஏழப்பட்டவையா, இந்த பாவத்தை செய்கிறேன், வேற என்ன செய்ய சொல்லுங்க. கரெக்ட், நீங்க சொல்லது சரிதான். ஆனால் இறைவனுக்கு அது உகந்ததல்ல. அங்கே இப்பேற்பட்டவன் செய்யலாம், இப்படி செய்யக்கூடாதுன்னு இல்லையே. என்னை பகைக்கிறவர்களையும் தான் சொல்லியிருக்காரு. ஏழையா இருந்தா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லலையே. நடுத்தரமா இருந்தா விட்டுருவோன்னு சொல்லலையே. ஐயா நான் நிறைய பேருக்கு உதவி செய்யறேன் ஐயா, நிறைய பேருக்கு நான் உதவி செய்யறேன் ஐயா, எவ்வளவு பேரை வாழ வைக்கிறேன், எவ்வளவு தர்மத்தை கொடுக்கிறேன், அப்படின்னா எனக்கு எப்படி வரும்? சரிதான், நீ தர்மமும் செய்கிறாய், வாழவும் வைக்கிறாய், எல்லாம் சரிதான். ஆனாலும் இங்கே வசனம் அப்படி சொல்லவில்லையே. தர்மம் செய்தால் நான் விட்டு விடுவேன் என்று, தலைமுறை தலைமுறைக்கு என்று இல்லையே. வசனம் என்ன கூறுகிறது? என்னை பகைக்கிறவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிப்பேன் என்று இருக்கு. அவ்வளவுதான். சோ நீங்க சாதாரணமா இதை எடுக்காங்க. டோன்ட் டேக் ஈஸி, இட் இஸ் டிஃபிகல்ட். சோ நீங்க என்ன செய்யணும்னா, எப்பவுமே சரி, பிதாக்களுடைய அந்த அதர்மத்தை நான் விசாரிப்பேன் ஆண்டவர் சொன்னார்னா, நீங்க கூடிய மட்டும் தேவனுடைய கட்டளைகளை, இயேசுனுடைய கட்டளைகளை நீங்கள் கையாளுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணித்தால் உங்களுடைய இவ்வளவு கஷ்டப்படுவீங்க குடும்பங்கள்ல, இதையும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா எளியவன் பெரியவனாவான், பெரியவன் இன்னும் பெரியவனாவான், நடுத்தரம் உள்ளவன் இன்னும் பெரியவனாவான். அதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது. அதனால் நீங்க எல்லாரும் இதுல செய்ய வேண்டியது, இந்த கட்டளைகளை நீங்கள் கட்டாயம் மனதில் வைத்து கையாளுங்கள். உங்கள் தலைமுறைகள் நன்றாக செழிக்கும், நல்ல வாழ்ந்து வருவார்கள். இங்கிலீஷ்ல அந்த கட்டளை என்ன சொல்லுகிறது என்றால், I am Lord your God, I am jealous God, punishing children for the iniquity of parents to the 3rd and 4th generation of those who reject me. Who reject me? If rejected me, that means commandments of God. If rejected, the 3rd, 4th generation will be affected.